நத்திங் அவங்களோட புது சீரியஸான 3 சீரியஸில் 3A ப்ரோ அண்ட் 3A அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 ஃபோன்ஸ், அதாவது 3Aவாக இருக்கட்டும் சரி, இல்லை 3A ப்ரோவாக இருக்கட்டும் சரி, 2 ஃபோன்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சைட் பை சைட் சொல்கிறேன். மெயினாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது கேமராலையும் அண்ட் டிசைன் வைஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி எல்லாமே சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நத்திங்கோட ட்ரேட்மார்க் டிசைனான டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கு LED க்ளோ லைட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த டிசைனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, காரணம் இது LTPO பேனல் கிடையாது. இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட லோக்கல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸும் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1300 நிட்ஸே தாராளமாக போதுமானது டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் 870 எந்த ரேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் பிலோவில் பெர்ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் நீங்கள் மீடியாடெக் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா, மீடியாடெக்கோட 7200 அல்ட்ரா அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸருக்கு இது ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓவராலாகவே இந்த ப்ராசஸரை பார்க்கும்போது ஓரளவுக்கு மீடியம் கிராஃபிக்ஸ் டு ஹை கிராஃபிக்ஸ் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபோன்ஸுமே அப் டு 12 GB ஆஃப் RAM கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் தான் இங்கே டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 3A ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.56 இன்ச்சஸ், கொஞ்சம் பெரிய சென்சார் தான். அண்ட் அந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.88. செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.95 இன்ச்சஸ், கொஞ்சம் பெரிய சென்சார். இந்த சென்சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ். ஸோ இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். அண்ட் 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஷூட்டர். அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் நத்திங் 3A எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ட்ரிபிள் கேமரா செட்டப். ப்ரைமரி சென்சார் எந்த வித சேஞ்சஸும் பெருசாக கொடுக்கல. இதுவும் 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட f1.88 அப்பேச்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 2x ஆப்டிக்கல் ஜூமும் 30x டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா உங்கள் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சார் இங்கே பெருசாக எந்த சேஞ்சஸ் கொடுக்கல. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸுமே பார்த்திங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 50 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் வராது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி தான் வாங்கிக்கணும். நத்திங் இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 50 வாட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 50% ஜஸ்ட் 19 மினிட்ஸ் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக இங்கே 2 ஃபோன்ஸ்லையுமே சரி நத்திங்கோட கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கூடவே இந்த 2 ஃபோன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா IP64 ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே நத்திங்கோட ஓன் UA நத்திங் OS 3.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இங்கே மேஜராக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா 3 இயர்ஸ்க்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் பாலிசியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நத்திங் 3A ப்ரோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் பேஸ் வேரியண்ட் அதாவது 8 128GB வேரியண்ட் 29,999க்கும் அண்ட் 8 256GB வேரியண்ட் 31,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 12GB RAM 256GB வேரியண்ட் 33,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நத்திங் 3A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டான 8GB RAM 128GB வேரியண்ட் 22,999க்கும் அண்ட் 8 256GB 24,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 26,999க்கும் உங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ப்ரைஸில் நீங்கள் நத்திங் 3A கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெலஃபோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த 1x ஜூமுக்காக நீங்கள் ஒரு 3,000 to 4,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்தராக நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத. சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா March 11th and March 15th இந்த 2 ஃபோன்ஸ் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் சரி இல்லை ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு நல்ல வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.